அனைவருக்கும் வணக்கம். நான் சோதரர் தமிழரசன் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிற தலைப்பு புரட்டாசி மாத ராசி பலன். புரட்டாசி மாத ராசி பலனை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். புரட்டாசி மாத கிரகநிலைகள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். சரிங்களா? இந்த மாத கிரகநிலைகள்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்துருவோம். குரு, அதாவது பார்த்திங்கன்னா இயற்கை சுபகிரகம் குரு பகவான் பார்த்திங்கன்னா ரிஷப ராசியில் இருக்காங்க. செவ்வாய் பார்த்திங்கன்னா மிதுன ராசியில் சஞ்சரிச்சுட்டு இருக்காங்க. புதன் சிம்ம ராசியில் இருக்கார். சூரியன், கேது, சுக்கிரன் கன்னி ராசியில் இருக்காங்க. சனி பாருங்கள் வக்ர நிலையில் கும்ப ராசியில் இருக்காங்க. ராகு மீன ராசியில் சஞ்சரிச்சிருக்காங்க. இதுதான் புரட்டாசி மாதம் 1ஆம் தேதிக்குண்டான கிரக நிலைகள். புரட்டாசி மாதம் பாருங்கள் 2ஆம் தேதி பாருங்கள் சுக்கிரனோட பயிற்சி நடக்கும். புரட்டாசி மாதம் 7ஆம் தேதி பாருங்கள் புதனோட பயிற்சி நடக்கும். புரட்டாசி மாதம் 24ஆம் தேதி மறுபடியும் புதனோட பயிற்சி நடக்கும். புரட்டாசி மாதம் 26ஆம் தேதி மறுபடியும் சுக்கிரனோட பயிற்சி நடக்கும். அதாவது இந்த மாதம் மட்டும் பார்த்திங்கன்னா புதன் 2 இடத்துக்கு மாறுறாரு, சுக்கிரனும் 2 இடத்துக்கு மாறுறாரு. அதாவது சுக்கிரன் பாருங்கள் கன்னி ராசியிலிருந்து துலாம் ராசியிலிருந்து அப்புறம் துலாமிலிருந்து விருச்சிக ராசிக்கு வர்றார். புதன் சிம்ம ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு அப்புறம் மிதுன ராசியிலிருந்து மறுபடியும் உங்களுக்கு பார்த்திங்கன்னா துலாம் ராசிக்கு வந்துடுறார். புதன் 2 இடத்துக்கு மாறுறாரு, சுக்கிரனும் 2 இடத்துக்கு மாறுறாங்க. சுபகிரகம் புதனும் சுபகிரகம், சுக்கிரனும் சுபகிரகம். இந்த புரட்டாசி மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். சரிங்களா? 12 ராசிக்காரங்களுக்கும் என்ன விதமான பலன்கள் நடக்க போகுது, என்னென்ன நடக்க போகுது, உங்களுக்கு சாதகம் என்ன பாதகம் என்னன்னு எல்லாமே இந்த பதிவில் நம்ம டீட்டெயிலாக தெளிவாக பார்த்துடலாம். ராசி பலன்கிறது பார்த்திங்கன்னா ராசி பலன் நம்ம ஜென்ரலாக பார்க்குறோம். ராசி பலனில் ஜென்ரலான ஒரு பலன், பொதுவான பலன். அவங்கவுங்க ஜாதகத்தில் தனிப்பட்ட ஜாதகம் தான் ரொம்ப முக்கியம். சரிங்களா? ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஏஜில் இருப்பாங்க. 10 வயசுக்குள்ளே இருப்பாங்க, 20 வயசுக்கு மேலே இருப்பாங்க, 30 வயசுக்கு மேலே இருப்பாங்க, ஒரு சில பேர் 55 வயசுக்கு மேலே இருப்பாங்க, ஒரு சில பேர் இருப்பாங்க 70-80 வயசு வரைக்குமே இருப்பாங்க. சரிங்களா? ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஏஜில் இருப்பாங்க. எல்லாத்துக்கும் நம்ம ஒரே மாதிரி நடந்தும்னு சொல்லிட முடியாது. சரிங்களா? எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி பலன்கள் நடக்காது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சில விஷயங்கள் நடக்கும். அவங்கவுங்க வயதுக்கு தகுந்த மாதிரி தனிப்பட்ட ஜாதகம் பார்த்தா தான் நம்ம அக்யூரேட்டாக சொல்ல முடியும். கோச்சார பலன் நம்ம ஜென்ரலாக பார்க்குறோம். இப்போ வான்மண்டலத்தில் கிரகங்கள் எப்படி இருக்குது, உங்களுக்கு சாதகமாக பாதகமாக, நல்லது செய்யுமா கெட்டது செய்யுமா நம்ம ஜென்ரலாக பொதுவாக பார்க்குறோம். அவங்கவுங்க ஜாதகத்தில் லக்ன அடிப்படையில் நம்ம பார்த்தா தான் டீப்பாக நம்ம சொல்ல முடியும். லக்னம்ங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா லக்னம்ங்கிறது உயிர், ராசிங்கிறது உடல். அப்போ அந்த உடலுக்குள்ளே இருக்கிற அந்த உயிர், அந்த ஆன்மா எப்படி என்னென்ன அனுபவிக்க போகுது, நல்லது அனுபவிக்க போதா கெட்டது அனுபவிக்க போதா, நீங்கள் நல்ல கர்மாவில் பிறந்திருக்கீங்களா கெட்ட கர்மாவில் பிறந்திருக்கீங்களா, இது எல்லாமே தனிப்பட்ட ஜாதகத்தை பார்த்தா 100% நம்ம சொல்ல முடியும். சரிங்களா? கோச்சார பலன் எப்பவுமே பார்த்திங்கன்னா 15-20% பேசும். அவங்கவுங்க தனிப்பட்ட ஜாதகம் தான் 80-85% பேசும். சரிங்களா? அதனால தான் சுய ஜாதகத்தையும் செக் பண்ணிக்கங்கிற சொல்கிறது. சரிங்களா? உங்கள் பிறப்பு ஜாதகம் தனிப்பட்ட ஜாதகம் பார்க்க விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் ஜாதகத்தை அனுப்பிச்சுடுங்க. நம்ம டீப்பாக தெளிவாக துல்லியமாக பார்த்து தெரிஞ்சுக்குவோம். இன்றைக்கி நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிற ராசி துலாம் ராசி. காலபுருஷ தத்துவப்படி 7ஆம் ராசியான துலாம் ராசி நேயர்களுக்கு இந்த புரட்டாசி மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். துலாம் ராசி நேயர்கள் பாருங்கள் நல்ல ஒரு குணம் படைச்சவங்களாக இருப்பாங்க. ஏன்னா சுக்கிரனுடைய வீடு சுபருடைய வீடு. மனிதநேயம் மிக்கவங்களாக இருப்பாங்க. இறக்க குணம் அவங்களுக்கு அதிகமாக இருக்கும். அதே மாதிரி நடுநிலையாக பழகுவாங்க. எல்லாத்துட்டையும் சமமாக தான் பழகுவாங்க. வியாபார தந்திரம் தெரிஞ்சு வச்சுருப்பாங்க. ஒருத்தர் பார்த்தாலே எடை போட்டுருவாங்க. ஏன்னா ராசி சின்னம் தராசுங்கிறனால எடை போட்டுருவாங்க. அடுத்தவங்களை கணிச்சிருவாங்க. இவங்க இப்படி தான், அவங்க அப்படி தான், இவங்க நல்லவங்க இவங்க கெட்டவங்கன்னு அவங்கள பார்த்தாலே அவங்ககிட்ட பேச்சு கொடுத்தாலே கணிக்கக்கூடிய ராசி தான் இந்த துலாம் ராசி. நல்ல குணம் படைச்சவங்க தான் துலாம் ராசி நேயர்கள். நல்லா நீட்டாக நடந்துக்குவாங்க, அடுத்தவங்களை மதிப்பாங்க. மதிக்க தெரிஞ்சவங்க சொல்லலாம். துலாம் ராசி நேயர்களும் மதிக்க தெரிஞ்சவங்களாக இருப்பாங்க, ஏமாளியாக இருப்பாங்க. விட்டு கொடுக்கக்கூடிய அந்த மனப்பான்மை இவங்ககிட்ட அதிகமாக இருக்கும். இப்போ உங்கள் ராசிக்கு ராசிநாதன் பாருங்க 12ஆம் இடத்துல இருந்தார். போன மாதமெல்லாம் உடம்பு சரியில்லாமல் போயிருந்திருக்கும், மன உளைச்சல் இருந்திருப்பீங்க, எந்த ஒரு நல்லது நடந்திருக்காது, எல்லாம் தாமதமாக போயிட்டு இருந்திருக்கும், தடையாக இருந்திருக்கும். ஆனால் இந்த காலகட்டங்கள் பாருங்கள், இந்த புரட்டாசி மாதம் 2ஆம் தேதி செப்டம்பர் 18ஆம் தேதி வரும். அதாவது பார்த்திங்கன்னா செப்டம்பர் 18 புரட்டாசி 2ஆம் தேதி வரும். ஆரம்ப பகுதியை பாருங்கள் சுக்கிரன் சொந்த வீட்டுக்கு வந்துடுறார். ராசிநாதன் சொந்த வீட்டுக்கு வர்றதுனால நினச்சதெல்லாம் இனிமேல் உங்களுக்கு நடக்கும். சரிங்களா? உடம்புல இருந்து அந்த வியாதி விலகும், நினச்சதெல்லாம் நடக்கும். ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை வாழ போகிறீங்கன்னு சொல்லலாம். என்ன நினச்சிங்களோ நடக்கும். ஒரு வாகனம் வாங்கணும்னு நினச்சிங்களா இந்த மாதம் வாங்க முடியும். ஒரு நிலம் வாங்க முடியும். திருமணத்துக்காக முயற்சி பண்ணி ஃபெயிலியர் ஆச்சுங்களா இந்த மாதம் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். நல்ல வரன் தேடி வரும். இதெல்லாமே உங்களுக்கு நடக்கும். உங்கள் ராசிக்கு புதன் உங்கள் ராசிக்கு புதன் 9ஆம் அதிபதி, பாக்கியாதிபதி மற்றும் 12ஆம் அதிபதி. அவரும் 12ஆம் இடமான விரயஸ்தானத்துக்கு வர்றதுனால, குருவோட பார்வை இருக்கிறனால இந்த மாதம் நல்ல ஒரு விரயம் தான் பண்ண போகிறீங்க. சுப விரயங்கள் பண்ண போகிறீங்க. வெளிநாடு போகக்கூடிய அந்த வாய்ப்பு உங்களுக்கு உருவாக போகுது. வெளிமாநிலம் போக போகிறீங்க, வெளியூர் போக போகிறீங்க. இதெல்லாமே உங்களுக்கு சாதகமாக அமைய போகுது உங்களுக்கு.
சனி வந்து 5ஆம் இடத்துல இருக்கிறனால புத்திர பாக்கியம் கிடைக்கக்கூடிய மாதமாக உங்களுக்கு இருக்கும். நல்ல வேலை உங்களுக்கு இந்த மாதம் கிடச்சிரும். 6ஆம் இடத்துல ராகு இருக்கிறனால எதிரிகள் இல்லாத மாதமாக உங்களுக்கு இருக்கும். நினச்சதெல்லாம் நடக்குங்க இந்த மாதம். சரிங்களா? ராசிநாதன் நல்லா இருந்துட்டாலே எல்லாமே நல்லது நடக்கும். ராசிநாதன் கெட்டு போச்சுன்னா தான் உடம்பு சரியில்லாமல் போகும், மனசில் குழப்பம் இருக்கும், ஒரு சிந்திச்சு தெளிவாக செயல்பட முடியாது. இதெல்லாமே ராசிநாதன் கெட்டு போனால் நடக்கும். இப்போ இந்த மாதம் ராசிநாதன் ராசியிலே வர்றது ஒரு யோகம், நல்ல ஒரு அமைப்பு உங்களுக்கு. உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தையும் சுக்கிரன் பார்க்குறாரு, அதில் நல்ல ஒரு அமைப்புங்க. அப்போ ராசிநாதன் 2ஆம் இடத்துக்கு போகிறாரு. பணம் பொருள் தேடி போகக்கூடிய அந்த வாய்ப்பு உங்களுக்கு உருவாகும். பணத்தை சம்பாதிக்க போகிறீங்க இந்த மாதம். துலாம் ராசி நேயர்களுக்கு ஆரம்ப பகுதி நல்லாயிருக்கும், கடைசி பகுதி ஒரு மாற்றம் நடக்கும். ஏன்னா 26ஆம் தேதி சுக்கிரன் 2ஆம் இடத்து தனஸ்தானத்துக்கு போகிறது அது ஒரு நல்ல ஒரு சிறப்பான ஒரு அமைப்பு தாங்க. விபரீத ராஜயோகம், திடீர் அதிர்ஷ்டம், எதிர்பாராத அதிர்ஷ்டம், வெளியூர் போகிறது, வெளிமாநிலம் போகிறது, அடுத்தவங்களோட பணம் கைக்கு வர்றது, கேட்ட இடத்துலேருந்து உதவி கிடைக்கும், உங்களுக்கு வர வேண்டிய பணம் கைக்கு வர்றது எல்லாமே இந்த மாதம் உங்களுக்கு சாதகமாக அமையும். சரிங்களா? உங்களோட திறமை வெளியே கொண்டு வர போகிறீங்க இந்த மாதம். சரிங்களா? துலாம் ராசி நேயர்களுக்கு அருமையாக இருக்குங்க இந்த மாதம், சந்தேகமே கிடையாது. குடும்பத்தில் இருந்த அந்த பிரச்சனைகள் குழப்பங்கள் எல்லாம் உங்களுக்கு நிவர்த்தியாகும். ஏன்னா சுக்கிரன் 2ஆம் இடத்துக்கு வந்துடுறாரு. 2ஆம் அதிபதி செவ்வாயும் 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தில் இருக்கிறது ஒரு நல்ல ஒரு அமைப்பு தான் உங்களுக்கு. சரிங்களா? மொத்தத்தில் சொல்லப்போனால் இந்த மாதம் சுபவிரயங்கள் நல்ல விஷயத்துக்கு மட்டுமே செலவு பண்ணுவீங்க. பணத்தை சேர்த்தி வைக்க போகிறீங்க. பணம் வரப்போகுது, தேவையான அளவுக்கு பணத்தை சேர்த்தி வைக்க போகிறீங்க. உங்கள் மனசுக்கு பிடிச்ச வாழ்க்கை கண்டிப்பாக இந்த மாதம் உங்களுக்கு அமையும். ஏன்னா ராசிநாதன் நல்லா இருக்கார், 2ஆம் அதிபதி நல்லா இருக்கார், புதனும் உங்களுக்கு நல்லா இருக்கிறதுனால கல்வி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கும் நல்லா இருக்குங்க. வெளிநாட்டில் போய் படிக்கலாம், வெளியூரில் போய் படிக்கலாம், எல்லாமே உங்களுக்கு சாதகமாக இருக்குங்க. அங்கே குறை சொல்கிற மாதிரி இங்கே ஒன்றுமே கிடையாது. சரிங்களா? உங்களுக்கு சுற்றி ஏதாவது எதிரி இருந்தாங்கன்னா கூட அந்த எதிரி கூட இல்லாமல் போவாங்க. சரிங்களா? இல்லைன்னா எதிரியே நண்பர்களாக மாறக்கூடிய அந்த வாய்ப்பு உங்களுக்கு உருவாகும். சரிங்களா? நல்ல வேலை, எதிர்பார்த்த வேலை உங்களுக்கு கிடச்சிரும். பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு அருமையாக இருக்கும். பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு நல்லா இருக்குங்க. நல்லா பிஸ்னஸ் பண்ண போகிறீங்க. சொந்த தொழில் சூடு பிடிக்க போது ஒரு அபாரமான ஒரு வளர்ச்சி நோக்கி போக போகிறீங்க இந்த புரட்டாசி மாதம். அதில் சந்தேகமே கிடையாது. எல்லாமே உங்களுக்கு சாதகமாக இருக்குது. ஏன்னா கிரகங்களெல்லாம் சாதகமாக இருக்குது. அங்கே பாதகமாக இருந்தால் தான் நம்ம நெகட்டிவ் சொல்ல முடியும். இங்கே எல்லாமே பாசிட்டிவாக இருக்கிறதுனால உங்களுக்கு சாதகம் மட்டும்தான், பாதகம் கிடையவே கிடையாது. அதனால் நன்மை மட்டும்தான் நடக்க போகுது. தீமை இந்த மாதம் உங்களுக்கு கிடையவே கிடையாது. தீமை நடக்காது, நல்லது மட்டுமே உங்களுக்கு நடக்கும். எல்லா துலாம் ராசி நேயர்களும் நல்லா இருக்க போகிறீங்க. அவங்கவுங்க ஏஜுக்கு தகுந்த மாதிரி, வயதுக்கு தகுந்த மாதிரி நல்லா இருக்க போகிறீங்க. சரிங்களா? உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தில் என்ன தசாபுத்தி போகுது, உங்கள் வயசு என்ன, அதான் ரொம்ப முக்கியம். தனிப்பட்ட ஜாதகத்தில் என்ன தசாபுத்தி போகுது, நீங்கள் என்ன அனுபவிக்க பிறந்திருக்கீங்க, நல்லது அனுபவிக்க பிறந்திருக்கீங்களா, கெட்டது அனுபவிக்க பிறந்திருக்கீங்களா, நீங்கள் நல்ல கர்மாவில் பிறந்திருக்கீங்களா, கெட்ட கர்மாவில் பிறந்திருக்கீங்களா, இதெல்லாமே அவங்கவுங்க தனிப்பட்ட ஜாதகத்தை பார்த்தா தான் 100% துல்லியமாக சொல்ல முடியும். உங்கள் பிறப்பு ஜாதகம், தனிப்பட்ட ஜாதகம் பார்க்கணுன்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் ஜாதகத்தை அனுப்பிச்சுடுங்க, அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிங்க. உங்கள் சுய ஜாதகத்தை பார்த்து நம்ம டீப்பாக தெளிவாக 100% துல்லியமாக பார்த்து தெரிஞ்சுக்குவோம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் தமிழரசன். இந்த சேனல் பிடிச்சிருந்தா நண்பருக்கும் உறவினருக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும் சூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா பதிவுமே உங்களை வந்து சேரும். நன்றி, வணக்கம்.